ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம விஜய்க்கு எல்லா விஷயத்தையும் நம்ம வெண்பா பாப்பா சொல்ல போகிறாங்க. ஸோ அது மூலிமா நம்ம விஜய் அவங்க அக்காவை பற்றியும் சரி, ரஞ்சிதா பற்றி ஆல்ரெடி தெரியும், பிரச்சனை இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவெடுக்க ஒரு காரணமாக இது அமையும் நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எப்படா கோர்ட் ஆர்டர் வரும், இவளை வெளியே துரத்த சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்ற நிலையில் ராஜேஸ்வரி செம்ம வேலையை பார்த்துருக்காங்க. இவன் இதெல்லாம் பண்ண மாட்டான், நம்மளே இவளுக்கு கொடுக்குற குடைச்சல இவளே ஓடி போயிடுவான்னு நினச்சாங்க. அதேபடியே நம்ம ஹீரோயின் நடந்துக்கிறாங்க. இதே நம்ம அன்னபூர்ணி இருந்தாங்கன்னா வாய்ப்பே இல்லை, இறங்கி அடின்னு அடிச்சிருவாங்க. நம்ம பழைய ஹீரோயினை தாங்க எதிர்பார்க்குறோம். அவங்க வேறு லெவலில் மாசாக இருப்பாங்க. இப்போ குட்டை குனிஞ்சு சுத்தமாக இவங்க பண்ணுறது எப்பயுமே இவங்கள்ட்ட ஒரு அழுவாச்சி காவியமாக தாங்க இருக்குது. அதுதான் சுத்தமாக இவங்கள்ட்ட பிடிக்கவே இல்லை. அதோட விளைவு தான் உசுப்பேற்றி விட்டு பயங்கரமாக கேவலமாக பேசி, நீ உனக்கு சூடு சொரணே இல்லையான்னு பாருங்கள், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நானே கிளம்பிடுறேன், இனி நான் வரமாட்டேன், சும்மா சொல்லுவடி, இங்கே தாண்டி வருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் உத்தரவாதம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் நைட்டோட நைட்டாக கிளம்பிடுறாங்க. வெண்பா பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான குழந்தையும் சரி, விஜயை விட்டு போக அவங்களுக்கு மனசே இல்லை. இவங்க கொடுக்குற குடைச்சல்ல வெளியே வந்துடுறாங்க. ஸோ இதில் சனிச்சு இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வெண்பா பாப்பா எங்கே அம்மான்றாங்க. அம்மாலாம் போயிட்டாங்களா அப்படின்றாங்க. என்னை விட்டு போக மாட்டேன், போயிட்டாங்க, இனிமேட்டு எல்லாம் அம்மா நம்மா எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு வில்லி மாதிரியே தாங்க பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்டு வெண்பா பாப்பா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வெண்பா பாப்பா ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. அவங்க டாடா கிட்ட சொல்ல போகிறாங்க. டாடா, அம்மாவை அத்தையும் சித்தியும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க, அம்மா ரொம்ப பாவம், அம்மாவை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வாங்க. அவங்க தான் பேசி அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போக வச்சுருக்காங்க. அம்மா இங்கே இருந்ததுனால தானே என் கஸ்டடி கேஸு கிடச்சிச்சு. இப்போ அம்மா போயிட்டாங்கன்னா எப்படி, அம்மா இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே விஜய்க்கே ஷேக்காக இருக்கும். விஜயை பொறுத்தளவுக்கு இப்போ இருக்க மனநிலையில் நம்ம ஹீரோயினை வெளியே போகணுன்னு அவர் நினைக்கவே இல்லை. ஸோ அவர் வெளியே போனதுக்கு தான் அக்கா தான் காரணமாக இருக்காங்கன்னு கேட்டோன்னா அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் ரிலேட்டடாக விஜய் அவங்க அக்காவை இறங்கி பேசினா செம்மையாக இருக்கும். நீங்கள் எப்படி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க, நீங்கள் யார் அனுப்புறதுக்கு என் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறப்ப தான் ராஜேஸ்வரி மூக்கு உடையும். ஸோ அந்த மாதிரி விஜய் எப்படா பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த மூமெண்ட் இது நடக்கும் அப்படின்னு நம்பலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.